வாழைப்பூ வச்சு ஒரு கூட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வாழைப்பூவை அரிஞ்சு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கூட்டுக்கு வந்து ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 மிளகாய்த்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம், கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கலாம். எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து நம்ம ஆற வச்சு அரைச்சி சேர்க்க போகிறோம். கூட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதையும் வறுத்து எடுத்துட்டுலாம். இப்போ நம்ம எல்லாம் சாமானும் வறுத்து வச்சுட்டோம். இப்போ அரைச்சி எடுத்துடுவோம். எடுத்து தேங்காயும் சேர்த்து லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயும் சேர்த்து ஒரு கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதை ஆறிட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். துவரம்பருப்பும் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். நம்ம அரைச்சிட்டு இந்த விழுது, இந்த துவரம்பருப்பு எல்லாம் சேர்த்து கலந்து வச்சிடலாம். வாழைப்பூ நல்லா வெந்தெடுத்து நம்ம இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ட்ராப் ஒரு ஸ்பூன் அளவு வந்து புளித்தண்ணீர் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த துவர்ப்பு சில பேருக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், கடுப்பும் இருக்கும் கொஞ்சம். ஸோ அதனால புளித்தண்ணி சேர்க்குறேன். புளித்தண்ணி வேண்டாம், அந்த துவர்ப்பு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க அப்படியே வந்து புளித்தண்ணி சேர்க்காமல் வந்து செய்யலாம். இன்றைக்கி நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு புளித்தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது கொதிக்கட்டும், 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதோட இந்த பருப்பையும் சேர்த்துருவோம். ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, சும்மா ஒரு ஸ்பூன் தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். ஸோ இந்த பருப்பும் இந்த புளித்தண்ணியும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் நம்ம வந்து அரைச்ச விழுதை சேர்த்துடுவோம். ஸோ 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு கூட்டு. இப்போ இந்த அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். விழுதை சேர்த்தாச்சு. ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து இறக்கிட்டா வாழைப்பூ கூட்டு ரெடி. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து வச்சு இது வந்து லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. கர்ப்பப்பையில் உள்ள கோளாறுகள் இதெல்லாம் நீங்கள் வந்து 4 படு எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் சரி செஞ்சிடும். செரிமானம் ஆகும், வயிற்று புண்ணெல்லாம் ஆகும். அதனால் கண்டிப்பாக வாழைப்பூ வாங்கி கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல், கொஞ்சம் நச்சு வேலை தான், கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைகளுக்குலாம் பழக்கப்படுத்துங்க. வாழைப்பூலாம் சாப்பிட வச்சு பழக்கப்படுத்தி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அவங்க லைஃப்பும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.